अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூன் 8ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை, பராபவரிடம் வைகாசி மாதம் 25ஆம் திருநாள், சதய நட்சத்திரம், கும்பராசி, அஷ்டமி திதி தேய்பிரை, கடக ராசி அல்லது கடக லக்னம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக நம்ம பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசின்னு சொன்னால் கும்பராசி, அதுக்கப்புறம் ரிஷபராசி, மகர ராசி, கன்னி ராசி. மற்ற எல்லாருக்குமே ஏறத்தாழ நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். தெய்வ அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அஷ்டமி திதிங்கிறதுனால பரமாத்மன் ஸ்ரீ கிருஷ்ணனையும் நரசிம்மரையும் வழிபாடு செய்வது. ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்தீர்கள் என்றால், இல்லை சைவர்களாக இருந்தீர்கள், சிவபெருமானுக்கு போய் அன்னாபிஷேகம் செய்கிறது பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நிறைய கடன் தீரும், நோய் விலகும், வினைகள் தீரக்கூடிய அற்புதமான நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். அதிகார தோரணையுடன் நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான பிராப்தம். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, ஒரு விஷயத்த கரெக்டாக பிளான் பண்ணுறது, பிளான் பண்ண காரியத்தை ஜெயிக்கிறது, எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். முருகப்பெருமான மனசார வணங்கணும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும். வேண்டிய எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும். மிக முக்கியமாக வரக்கூடிய பண வரவுகள், சில பல பிரச்சனைகள் ஓய்வது, மன சந்தோஷத்தை கொடுக்கறது, நம்ம கூட சில பேர் இணைவது, பார்ட்னர்ஷிப் போடுறது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமாக பார்க்கும்பொழுது டென்ஷன் ஆகும். சம்டைம்ஸ் ஆண்கள் உங்கள் ஹெல்த் பார்த்துக்கணும். எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம அந்யோன்யமாக போகிறது தான் நல்லது. டென்ஷன் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. வினோதமான எண்ணங்கள், விசித்திரமான எண்ணங்கள் இதெல்லாம் தோன்றக்கூடிய நாளாக இருக்கப்படுது. முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். புதிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள். முழு சந்திர பலம் இருக்கிறது. மெயினாக பெரியவங்களுடைய அனுகிரகம், பெற்றோர்களுடைய அனுகிரகம், தாயாருடைய அனுகிரகம், ஒரு அம்மன் எப்பவுமே உங்க கூடயே இருப்பாங்க. அதனால இன்றைய நாள் நீங்க என்ன நினைச்சாலும், என்னதான் நமக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் அது ஈஸியா மாற்றி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகப்படுது. அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் நமக்கு ஏற்பவாறே இருக்கும். எல்லா காரியங்களும் நம்மை சார்ந்தே நடக்கும். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் நமக்கு வெற்றியை கொடுக்கும்.
பொறுமையாக இருந்து எந்த காரியத்தையும் செயல்படுத்தும் போது மிகப்பெரிய ஏற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, ஒரு பெரிய ஒரு உறுதுணையா ஒரு சில பேர் இருப்பாங்க. அது நமக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும். நினைத்த எல்லா காரியங்களும் மிகப்பெரிய அளவு சந்தோஷத்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில உங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது. மிகப்பெரிய அளவுல கெட்டிக்காரத்தனமா ஒரு காரியத்தை நீங்க ஜெயிக்க போறீங்க. மனமுருகி பல விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கும். எந்த விஷயத்தையுமே பொறுமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம். நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருக்க போறது. இந்த நாளா இருக்க போறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணம் வரும். எந்த விதத்துல வரும்னு தெரியாது. ஆனா வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன ஒற்றுமை ஓங்கும். எதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் ஈஸியா முடிச்சிருவீங்க. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. திடீர் பண வரவுகள், நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் இதெல்லாம் மத்தியானத்துக்கு அப்புறம் வரும். அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், புரிதல் அதிகரிக்கிறது. எந்த பிரச்சனையுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது. நம்மள மீறி, நம்மள தாண்டி எந்த ஒரு நெகட்டிவும் நடக்காது. அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்களும், மிகப்பெரிய பக்குவமும் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழப்பத்துல ஆரம்பிக்க மாதிரி இருந்தாலும் அது நமக்கு சாதகமா முடிஞ்சிடும். யாருனாலனா மத்தவங்கனால, உங்க மனைவினால, உங்க கணவர்னால, உங்க பார்ட்னர்னால, நீங்க பார்க்கக்கூடிய ஒரு புது மனிதனால நமக்கு பாசிட்டிவா மாறும். மிகப்பெரிய அளவுல மேன்மையையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், பிரச்சனைகள், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நல்ல இடத்துல வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, நிறைய சம்பளம் கிடைக்கிறது, இருக்கிற பிரச்சனை ஓய்வது, விட்டு கொடுத்து ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எது நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க். அபாரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம், எடுத்த காரியங்கள்ல வெற்றி, மிகப்பெரிய மேன்மை, காதல் கைகூடுவது, தெய்வ அனுகிரகம் எல்லாமே இருக்கக்கூடிய நாள். அதனால இன்றைய நாள் நீங்க எதை எடுத்தாலும் சரி கண்டிப்பா ஜெயிக்கும். மிகவும் பெரிய ஒரு சாதனை படையக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள்.
எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களான் அவன் தோணவன் வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.